வணக்கம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு ஒரு 5000 ரூபாய் கிரெடிட் ஆச்சா? அடுத்து 12000 ரூபாய் வரப்போகுதுன்னு ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கேன். அது உண்மையா? வாங்க, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில நடக்கிற இந்த நிதி போட்டிக்கு பின்னாடி இருக்கிற முழு கதையும் நாம இப்ப பார்க்கலாம். நம்மள நிறைய பேரோட பேங்க் அக்கவுண்ட்ல சமீபத்துல இந்த 5000 ரூபாய் வந்திருக்கும். பார்த்த உடனே என்னடா அது எங்கிருந்து வந்துச்சுன்னு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருந்திருக்கும் இல்லையா? சரி, இந்த 5000 ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு? ஏன் திடீர்னு நம்ம அக்கவுண்ட்டுக்கு வந்தது? இது ஏதாச்சும் புது ஸ்கீமா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் அரசியல் கணக்கு இருக்கா? வாங்க, இத பத்தி டீட்டெயிலா பாப்போம். முதல்ல இந்த 5000 ரூபாய் விஷயத்துக்கு வருவோம். இது எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தா, இது ஒன்னும் தமிழ்நாடு அரசோட புது ஸ்கீம் கிடையாது. ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திட்டத்திலேருந்து வந்த ஒரு ஸ்பெஷல் பேமெண்ட் தான் இது. அது என்ன திட்டம், ஏன் இந்த பணம் வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, இந்த 5000 ரூபாய் வேற எங்கிருந்தும் இல்ல, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ தான் கொடுத்திருக்காங்க. தகுதியுள்ள பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கற திட்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு கேள்வி வரும், மாசம் 1000 ரூபாய் தானே திட்டம், எப்படி 5000 ரூபாய் வந்துச்சு? இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த 5000 ரூபாயில 3000 ரூபாய் வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்கான பணத்தை அட்வான்ஸா கொடுத்தது. மீதி இருக்கிற 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகுப்பு அப்படிங்கிற பேர்ல எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. சரி, எதுக்கு இப்படி அட்வான்ஸா கொடுக்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்குன்னு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்றாங்க. அதாவது, எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, தேர்தல் விதிகள்லாம் அமலுக்கு வந்துட்டா இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுல சட்டச்சிக்கல்கள் வரலாம். அதனால எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பணத்தை பயனாளிகள் கிட்ட கொண்டு சேர்த்துடணும்னு அரசு திட்டமிட்டதா சொல்லப்படுது. இந்த திட்டம் எவ்வளவு பெரியதுன்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்கள், ஆமாங்க 1.31 கோடி பேர் இந்த 5000 ரூபாய் பணத்தை பெற்றிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு நிதி பரிமாற்றம்னு இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ மாநில அரசு இப்படி ஒரு மூவ் எடுத்ததுக்கு பதிலடியா மத்திய அரசும் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வர போறதா ஒரு பேச்சு அடிப்படுது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த வதந்தியோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மாநில அரசோட இந்த திட்டத்தால ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அத பேலன்ஸ் பண்ணணும். அதை விட ஒரு பெரிய தொகையை நேரடியா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு மத்திய அரசு ஒரு மெகா பேக்கேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி பேசப்படுற தொகை எவ்வளவு தெரியுமா? 12000 ரூபாய். ஆமா, 12000. மாநில அரசு கொடுத்த 5000 ரூபாயை விட இது 2 மடங்குக்கும் அதிகம். இது உண்மையா இருந்தா ஒரு பெரிய அமௌண்ட் தான். இந்த 12000 ரூபாய் புதுசா ஒதுக்கப்படுற பணம் இல்லையாம். அதுக்கு பதிலா ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கிற பல திட்டங்களை ஒன்னு சேர்க்க போறாங்களாம். அதாவது கேஸ் மானியம், உர மானியம், அப்புறம் விவசாயிகளுக்கு கொடுக்கற PM கிசான் திட்டம், இது எல்லாத்தோட பணத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே பேக்கேஜா கொடுக்கலான்னு ஒரு திட்டம் இருக்கிறதா தகவல்கள் சொல்லுது. சோ இந்த திட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். இது உண்மையிலேயே மக்கள் நலனுக்காக மட்டும்தானா, இல்ல இது வாக்குகளை குறிவச்ச ஒரு போட்டியா? இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஒரு பக்கம் மாநில திமுக அரசு 5000 ரூபாயை கொடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் மத்திய பாஜக அரசு 12000 ரூபாய் கொடுக்க போறதா ஒரு வதந்தி பரவிட்டு. இத ஒரு டைம்லைன்ல வச்சு பார்த்தா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நோக்கம் இன்னும் நல்லா தெரியும். பிப்ரவரி 2024ல மாநில அரசு 5000 ரூபாய் கொடுத்திருக்கு. இப்போ மத்திய அரசு 12000 ரூபாய் அறிவிக்கும்னு ஒரு பேச்சு இருக்கு. இது எல்லாமே 2026ல வரப்போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் நடக்குதுன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. சரி, இந்த அரசியல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த வதந்தி எல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா ஏற்கனவே அமல்ல இருக்கிற மாநில அரசோட இந்த உரிமை தொகை திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள பாருங்க. முதல்ல, உங்க குடும்பத்தோட ஒரு வருஷ வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். ரெண்டாவது, உங்க பேர்ல 5 ஏக்கருக்கு குறைவா நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவா புன்சை நிலம் இருக்கலாம். மூணாவது, ஒரு வருஷத்துக்கு உங்க வீட்டு கரண்ட் பில் 3600 யூனிட்டுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி யார் யாருக்கு இந்த திட்டம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அரசு ஊழியர்கள், இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க, அப்புறம் கார் மாதிரி 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்காது. ஓகே, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இனிமே என்னென்ன வாக்குறுதிகள் இருக்குன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். இந்த நிதி போட்டியில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆளும் திமுக தரப்புல இருந்து ஒரு வாக்குறுதி வந்திருக்கு. அதாவது, அடுத்த தேர்தல்ல ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இப்ப கொடுக்கற 1000 ரூபாய 2000 ரூபாயா உயர்த்துவோம் சொல்லிருக்காங்க. அப்போ நிலைமை என்னன்னு சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. ஒரு பேமெண்ட், அதாவது 5000 ரூபாய் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்தாச்சு. அதை விட பெரிய பேமெண்ட், அதாவது 12000 ரூபாய் வரலாம்னு ஒரு வதந்தி இருக்கு.
இதுக்கு நடுவுல மாச கொடுக்கற தொகைய 2000 ஆக்குவோன்னு ஒரு வாக்குறுதியும் இருக்கு. கடைசியா இந்த எல்லா விஷயங்களும் நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி நிதி திட்டங்கள் எல்லாமே உண்மையிலேயே மக்களோட நலன் மேல இருக்கிற அக்கறையில வர்றதா இல்ல தேர்தல்ல ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு டெக்னிக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?